ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டு பரிவர்த்தனை ஆகியிருக்கிற நிலைமையில் இந்த வருஷம் ஆரம்பிக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம் என்கின்ற 5, 9ஆம் அதிபதிகள் அப்படியே ராசியில் உட்காந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுன்றது கொடுத்து வச்ச ஒரு அமைப்பு. 2024 தான் தனுசு ராசிக்காரங்களை ஒரு பிடிச்சி போட்டுருச்சு. 2024 நீங்கள் நல்லாவே இல்லை. எதிர்ப்புகள் இருந்தன, கடன் இருந்தது, ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் வந்துருச்சு. 2024 ஏதோ ஒரு விதத்தில் என்னை போட்டு பாதிக்குதே அப்படின்னு நினச்சவங்களுக்கு 2025 கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருந்தது. போன வருஷத்தை சொல்கிறேன். அதை விட நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எல்லாத்துலேயும் ஒரு சிறந்த அமைப்பு, அப்படியே படிப்படியாக முன்னேறுவீங்க. முக்கியமாக கடந்த காலத்தில் உங்களை பொறாமையின் காரணமாக உங்கள் மீது வீண் பழி சொன்னவங்க, பெண்களால் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்வழி உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய அம்மாவால், அக்கா தங்கச்சியால், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள், தன்னுடைய தாரம் போன்ற அதாவது பெண்வழி உறவுகளின் காரணமாக கொஞ்சம் மன கஷ்டத்தை அடைந்து கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அவர்களாலேயே ஆதரவுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஐயா, ஜூன் மாதத்திற்கு பிறகு ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு மாறி எதையாவது கெடுபலங்களை செஞ்சிருவாரா, 8 நாளே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் எப்போது மறைகிறாரோ அப்போது உச்சத்தை அடைவார் இல்லையா. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற வலிமையான தன்மையை அடைகிறார். ஆக 8இல் உச்சத்தை அடையக்கூடிய இந்த ராசிநாதன் என்ன கொடுப்பாரு? அருமையான வருமானம் கொடுப்பாரு, அருமையான செலவுகள் கொடுப்பாரு. வருமானமும் செலவுகளும் வருதுன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு வருமானம் வரும், வீடு வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, அல்லது நிலம் வாங்க போகிறீங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து முடிக்க முடியாமல் இருந்த ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. காடு, விவசாயம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் ஒரு ஊர் பெரியவர் கூட ஆக முடியுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தலைமை பொறுப்பு வரக்கூடிய வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக அமையும். எல்லா நிலைமைகள்லையும் ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பதவி கிடைக்கல, அந்த பதவி கிடைக்கல, ஊராட்சி, பேரூராட்சி, ஏன் மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், என்னால் ஆக முடியாதா, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் அனைத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம், ஏன்னா ஒரு இளைய பருவத்தினர் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த வருடம் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல உச்சமாக, அதாவது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது இப்போ இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 8ஆம் இடத்துல உச்சனாக போகின்ற காரணத்தினால் பெரிய அளவில் நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதிலும் ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல வருடமாகவே அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆண்டு. Subscribe to One India and never miss an update.